guys, welcome to Preetha's Diary. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஓணம் மேக்கப் லுக் தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். செம்ம அஃபோர்டபிள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு எலிகென்ட்டான ஒரு லுக்னே சொல்லலாம். எனக்கு வந்து இந்த மேக்கப் லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து இங்கே லிங்க் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்கின் ப்ரெப் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின் ப்ரெப்புக்கு வந்து நான் 3 ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 ஐட்டம்ஸ் என்னென்னு காமிக்கிறேன். நயசினமைட் சிரம் ஃப்ரம் டெர்ம்டாக் அண்ட் எமோலினோட மாய்ஸ்சரைசர், அப்புறம் டாட் அண்ட் கீயோட லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். காம்பினேஷன் தான் என்னோட பேசிக் ஸ்கின் கேர் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம வந்து மேக்கப்புக்கு போயிடலாம். ஸோ மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப மினிமலாக தான் இன்றைக்கி வந்து வச்சுக்க போகிறேன். பிகாஸ் நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து எவ்ரிடே வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்காக தான் இருக்க போது. கன்சீலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் பேலெட்லேருந்து இந்த ஆரஞ்ச் ஷேட் மட்டும் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் என்னோட மவுத்தை சுற்றி இருக்க பிக்மெண்டட் ஏரியாஸில் வந்து போட்டு கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மார்ஸோட கேன்சல் கன்சீலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் கன்சீல் பண்ணுறதுக்காக. கொஞ்சமாக என்னோட அண்டர் ஏரியா அண்ட் என்னோட ஆயை சுற்றி இருக்க ஏரியா, அவ்வளோதான். நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னோட ஸ்கின் டோனில் வந்து இருந்தீங்கன்னா இந்த கன்சீலர் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஸோ குட் அண்ட் இட் கீப்ஸ் அ வெரி குட் கவரேஜ் ஆஸ் வெல். நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க ஒரு கன்சீலர்னே சொல்லலாம். இஃப் யூ ஹேவன்ட் கிவன் திஸ் அ ட்ரை, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை, யூ வில் பி லவ்விங் திஸ். ஸோ தட்ஸ் ஆல் gonna be the base for today. லூஸ் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸ் வந்து செட் பண்ணுறேன். அதுக்கு வந்து இன்சைட்டோட ஹெச்டி லூஸ் பவுடர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மை சேனல், திஸ் இஸ் மை லைக் கோ டு லூஸ் பவுடர்னே சொல்லலாம் டு செட் மை ஃபேஸ். இந்த இன்சைட்டோட ரேடியன்ஸ் ஃபில்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஒரு நேச்சுரல் க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. அண்ட் இது வந்து இந்த ஷேட் எஸ்ப்ரெஸோ. ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட பேக்கேஜிங். ஸோ ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ் அண்ட் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன். திஸ் இஸ் gonna give you that natural glowing effect. ஸோ நீங்கள் பார்க்கலாம் தட் ஷைன் இட் கீவ்ஸ், தட்ஸ் ஸோ குட். அண்ட் என்னோட பிம்பிளையும் வந்து அதை ஹைலைட் பண்ணிடுச்சு. we are just gonna ignore that. நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் சம் டெப்த் இன் டு மை ஃபேஸ். ஜஸ்ட் என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரான்சரை வந்து யூஸ் பண்ணுறேன். திஸ் லைக் ஒரு செம்ம மினிமலான ஒரு சூப்பரான ஒரு ப்ரான்சர்னே சொல்லலாம். ஒரு குட்டியான ஒரு டெப்த் வந்து நம்ம ஃபேஸுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மிலா பியூட்டியோட லிக்விட் ப்ளஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரீசெண்ட் டைமாக இந்த ப்ளஷ் வந்து என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு கைஸ், எஸ்பெஷலி திஸ் ஷேட் கம்மி பேர். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளஷ். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். த பேக்கேஜிங் இட் செல்ஃப் இஸ் ஸோ குட். இது வந்து ஒரு டெரகோட்டா, ஒரு ஆரஞ்சிஷ், ஒரு வார்மான ஒரு ப்ளஷ்னே சொல்லலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ். கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் லைக் ஆஸ் யூஷுவல் இது வந்து ரொம்ப பிக்மெண்டடாகவே இருக்கும். அண்ட் ஃபார் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் இட் கிவ்ஸ் ஸோ குட் எஃபெக்ட். வந்து செம்ம லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நேச்சுரலான ஒரு ப்ளஷ்ஷாக இருக்கும்.
எவ்ரிடேக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளஷ் தேடுறீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் திஸ் அ ட்ரை. கொஞ்சமாக தான் எடுத்தேன். யூ கேன் சி ஹவு மச் லைக் கவரேஜ் லைக் அது பிக்மெண்டேஷன் இது கொடுக்குதுன்ட்டு. I am just loving this shade especially for our skin tone. If you are dusky skin tone, go grab this. Just ஒரு 200 கினா கம்மியாவே இந்த blush வந்து கிடைக்கும். And it looks so good on us, especially dusky skin. ஸோ இப்படி தான் இது blush இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் மார்ஸோட ஐப்ரோ கேக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு கிரேயிஷ் பிளாக் கலர் இந்த ஷேடை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்னோடய ப்ரோஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக. அண்ட் இதை வந்து நான் இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐப்ரோஸ்க்கு எடுத்துகிட்டே வரல. லைக் ஜஸ்ட் ஃபில்லிங் மை அவுட்டர் கார்னர்ஸ் ஆஃப் மை ஐப்ரோஸ் பிகாஸ் ஆல்ரெடி என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால லைக் அது வந்து ரொம்ப சின்சான் ஐப்ரோஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஃபில்லிங் இட் into my outer corners of my eyebrows இந்த மாதிரி like that. and இதுக்குள்ளவே ஒரு குட்டி ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பூலியை வச்சு நான் ப்ரஷ் அவுட் பண்ணிக்கிறேன். and that's all for eyebrows. அழகாக இருக்குல்ல? நம்ம பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். and that's how it looks. கம்ப்ளீட்லி நேச்சுரல் லைட்டிங்கில் தான் நான் ஷூட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. தட்ஸ் ஆல். எவ்ரிடேக்கு வந்து நீங்கள் இவ்வளோ மேக்கப் போட்டால் போதும். என்ன மை ஒப்பீனியன். லைக் இந்த மேக்கப் வந்து யூஸ்வலி நான் இவ்வளோ தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை செட் பண்ணுறதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே ஜஸ்ட் டு மெல்ட் அவர் மேக்கப் அண்ட் செட் பண்ணுறதுக்காக. ஐ ஷேடோ போகணும். பிஃபோர் கோயிங் இன் டு த ஐ ஷேடோ லெட்ஸ் கோ டு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி மெரூன் ப்ளவுஸ் அண்ட் ஒரு கோல்டன் சாரீ கட்டியிருக்கிறதுனால லெட்ஸ் கோ மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெரூனிஷ் ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் லிப்ஸ்டிக் போக போகிறேன். பியூட்டியோட பர்கண்டி ஷேட் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேட் பர்கண்டி. அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ணியாச்சு. மரூனிஷ் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன். லைட்டாக லைக் ரொம்ப லைட்டாக போட்டு blending it out like that. ஒரு 2-3 dots வச்சு blending it. அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளஷ் ஆஃப் கலர் கொடுக்கறதுக்காக தான். லைக் தேட். லிப்ஸ்டிக் போட்டதை நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு நீங்களே பார்க்கலாம். லைக் ஐம் ஜஸ்ட் அப்சஸ்ட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ். எஸ்பெஷலி இந்த வந்து ஒரு கொரியன் லிப்ஸ்டிக் மாதிரி தான். பிகாஸ் நான் வந்து டிஃபைன் அவுட்லைன் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் பிளர்ட் அவுட் ஆன ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ that's how it looks. இந்த ஐ மேக்கப் போயிடலாம். ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்து ஒரு ஐ ஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட்னே சொல்லலாம். இது வந்து எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்ஸில் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கையாலேயே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் டு மை அவுட்டர் கார்னர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறேன். தெரியுதா? அவுட்டர் கார்னர்ஸ்லேருந்து இப்படி இன்னர் கார்னர்ஸில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கையிலேயே பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு த அமௌண்ட் ஆஃப் கலர் யூ டெபாசிட் இன்டு ஐஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். லைக் தேட். அண்ட் உங்களோட லோவர் லேஷ் லைன்லையும் இப்படி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. காஜல் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக என்னோடய லோவர் லேஷ் லைன் அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும்தான் நான் வந்து காஜல் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணல. ஜஸ்ட் உங்களோட அவுட்டர் கார்னர்ஸ் அண்ட் அப்பர் வாட்டர் லைன் நீங்கள் பார்க்கலாம். என்னோட வெறும் மிடில் ஆஃப் த ஐஸ் வரைக்கும் தான் நான் காஜல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறேன் NYBேலேருந்து.
என்னோட அவுட்டர் கார்னர்லேருந்து மிடல் ஆஃப் த ஐஸ்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும். செம்ம சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான். மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மார்ஸ்லேருந்து. என்னோட அப்பர் அண்ட் லோவர் லேஷ் லைன் ரெண்டுத்தையுமே நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் லுக்ஸ். நல்லா இருக்கா? அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பொட்டோட லிங்க்கு அண்ட் சைஸ் இதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் நான் வந்து எங்கேயாச்சும் கடையில் பார்த்தேன்னா அது வந்து வாங்கிப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்குறது. நீங்களும் எங்கேயாச்சும் பேங்கிள் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் வாங்கிக்கணும். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி லிங்க் டு கிவ். ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பிந்தி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் நான் வந்து வாங்கினேன். ஜுவல்ஸ்க்கு வந்து நான் இந்த ஒரு இன்விசிபிள் நெக்லஸ் இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்குமே எனக்கு லிங்க் இல்லை. எல்லாமே நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கம்மல் போட்டுக்கலாம். இது கூடவே கொடுத்தாங்க, அதையே நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த குட்டியான ஒரு இயரிங் தான். வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. என்னோடய பொட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ரவுண்டு பொட்டு வச்சுருந்தேன், இப்போ கோபுர பொட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது அதனால தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.